உங்ககிட்ட எது ரொம்ப அட்ராக்டிவான விஷயம்னு நினைக்கிறீங்க? நம்ம கிட்ட எல்லாமே அட்ராக்டிவான விஷயம் தான்மா. எப்படி சிரிக்காம இன்ட்ரோ எடுக்காரு. ஆனால் என் தலைவன் தர்பூசணிக்கு ஐயா வச்ச வேற என்னது, நம்ம தலைவர் ஆக்டர் திவாகருக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ரொம்ப அதிகம்னா கற்று காட்டுற சிங்கிளாக இருந்துக்கிட்டு. சரி ரைட்டு காய்ஸ், வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இந்த டைலாக்ஷன் வேறு திட்டுறியா, போன வீட்டில் வேற காமெடி நல்லாவே இல்லை, காமெடியாகவே இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கு போட்டு அடியன்னு அடிச்சியா. ஜோக் இல்லை இல்லையா? சரி, என்னால் முடிஞ்ச காமெடிஸ் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த வாட்டி நல்லாயிருக்கும் நம்புகிறேன். ஸோ பார்த்து ஏதாவது பண்ணுங்கப்பா. ஸ்டார்ட் பண்ணுவோமா? இந்த போட்டோவை பார்த்தோன்னே இது சிகப்பு கலர் பெயிண்டோ இல்ல துருவோம் தானே நீங்க நினைச்சீங்க. அதுதான் இல்ல. மும்பைல இருக்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல நம்ம பீடா வாயினுங்க நல்லா பொழிச்சுன்னு துப்பி தான் இந்த ஆர்ட் ஒர்க்க செஞ்சு வச்சிருக்காங்க. அது சரி, உத்தரப்பிரதேஷ்ல சட்டமன்றத்துக்குள்ளேயே துப்புறானுங்க. அப்புறம் ரயில்வே ஸ்டேஷன் என்ன பெரிய பிரமாதம். ஹிந்தி படிக்கணும். உங்க தலையில யாரோ துப்பி இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க என்ன பண்றாங்களோ மேட்டர் கிடையாது. அவங்ககிட்ட என்ன இருக்கு அதை வச்சு எப்படி கலாய்க்கலாம். ஏன்னா Open your mouth. Ha ha ha. What? Hello doctor. Johnny. Yes papa. Open your mouth. கிரிஞ்சுங்க. கிரிஞ்சா அந்த ஏற உங்களுக்கு அவார்டே தரலாங்க. சூப்பர் கிரிஞ்சு. இந்த மாதிரி கிரிஞ்சு நான் மாத்தறலங்க. ஆனா டைம் இல்ல, நான் கிளம்புறேன். கரெக்ட். டைரக்டர் ப்ரோ, வாட் ப்ரோ, இதெல்லாம் ஒரு சீனா எடுக்கும்போது உங்களுக்கு உண்மையாக சிரிப்பு வரலையா, இல்லாட்டி இது கிரிஞ்சுன்னு தோணலையா? நண்பா, எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, ஆனா எப்படி பேசுறதுன்னு தெரியல, ஏதாச்சும் ஐடியா? நண்பா, நீங்க என்ன பண்ணுங்க, கிளம்பி வண்டலூர் ஜூ போங்க. அங்க போனீங்கன்னா பஞ்சவர்ண கிளி இருக்கும், ஓகேவா? அந்த பஞ்சவர்ண கிளியில ஆண் பஞ்சவர்ண கிளியா பார்த்து அதோட நல்லா ஜம்ப் பண்ணுங்க நண்பா. ரொம்ப நேரம் நல்லா பேசிட்டு இருந்தாருனால அவன் திடீர்னு பேசிட்டாரு. கமெண்ட் பண்ணவே இதை மறக்கவே மாட்டான்ல. இது ஒரு பயங்கரமா ரீப்ளேயா இருக்குப்பா. ஆட்டோனே இல்லப்பா தம்பி. ஆட்டோனே இல்ல தம்பி, போங்க. ஆட்டோனே ஐயே இல்லை யார்ட்டாரு பரவாயில்ல. இப்படி ஆட்டோ கொண்டு வந்துட்டு இருந்தா ஒருத்தர் ஏறிடுவாங்களா? ஏனே இறங்குறிய? என்ன ஆச்சு? ஏன் இறங்குறிய? என்ன என் வீடு கொஞ்சமா ரோட்ல நிக்க முடியலடா. கிராஸ் பண்ண வந்து குத்தமாடா போட. சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்படிதான் போகணும். நான் கூட நல்லா இருக்குது ட்ரிக்குன்னு சொல்லி ஒரு 3 ஆட்டோ இங்கே விடலான்னு நினச்சேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் சவாரி பிடிச்சிடலான்னு. என்ன இளவுல சாட்டிஸ்ஃபைடில் நல்லா இருந்துச்சுல. ஆனால் எனக்கு புரியல அவள் என்ன பண்ணா, எதுக்கு அவள் குடிஞ்சா, எதுக்கு துண்டை போட்டான், என்னல இது கண்டென்ட் என்ன இதுன்னே ஒன்றுமே புரியல. உலகின் மிகப்பெரிய பாம்பு கிரீன் அனகொண்டா அல்லது வாசுகி இண்டிகஸ் என்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் முழுக்க தவறாக இருக்கிறீர்கள். உலகில் மிகப்பெரியதாக இருக்கும் ஒரு பாம்பு உள்ளது. விசால பாம்பு கிளிக்கியா. நான் கூட அந்த நோக்கியா ஃபோனில் ஒரு கேம் தெரியுமா, பாம்பு கேம். அது ஒவ்வொரு செகண்டுக்கு ஒரு தடவை வளர்ந்துட்டே இருக்கும். அதுதான் உலகத்திலே பெரிய பாம்புன்னு சொல்லிட்டு சும்மா சொல்லணும்னு நினச்சேன். இந்த ட்விஸ்ட் எதிர்பார்க்கல. அவர் பாவம் அவர் விடுங்களேன். பட் இருந்தாலும் எடிட்டர் நீ மாஸ். உங்கள் வீடியோஸ் பார்க்கணும்னா டிப்ரெஷனில் இருந்தேன் ப்ரோ. உங்கள் வீடியோ பார்த்துட்டு தான் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணேன். ஓஹோ 10 வருஷத்துக்கு முன்னாடி டிப்ரெஷன்னால யாருக்கும் தெரியாது. இப்போ எவனை கேட்டாலும் டிப்ரெஷன்ன்றான். உங்கள் வீடியோ பார்க்கலன்னா ஏதாவது பண்ணிக்கிட்டு செத்து போயிட்டு இருப்போம் ப்ரோ. ஐயோ மெசேஜ் வேறு ஓப்பன் பண்ணி தொலைச்சிட்டேனே, இல்லைனா அப்படியே விட்டுடலாம். ஏதாவது பண்ணிக்கிட்டானா நமக்கு ஏதாவது பிரச்சனை வருமோ. எங்கள் வீடியோலாம் பார்த்து ரிப்ளைலாம் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் கிளம்பி எங்கே வரணும்னு சொல்லுங்கள், வரேன். எங்கேயாவது போய் சாப்பிடுவோம், டீ குடிப்போம். என்ன இல்லை ப்ரோ, இப்போ வேணாம், 6 மணிக்கு டியூஷன் போகணும் ப்ரோ. நீங்க என்ன பண்றீங்க? ஸ்கூல் படிக்கிறேன் அங்கிள்.
டியூஷன் வேற போகணும். நான் அப்புறமா டெக்ஸ்ட் பண்றேன். இது ட்ரூ. இது ஒரு சில பேர் கண்டிப்பாக நடந்திருக்கும். கூட்டி குஞ்சான்ஸுக்கலாம் ஸ்கூலுக்கு போங்களேன். பெண்கள் போடக்கூடிய லாவங்கா இலவங்கா லெஹங்கா துணி உண்மையாக அவர் தெரியாமல் தான் சொல்கிறாரா இல்லாட்டி எல்லாரும் இந்த மாதிரி பண்ணுங்க சொல்லி வச்சு பண்ணுறீங்களா? 3 - 3 எவ்வளவு? 6. நான் உனக்கு 3 டைரி மில்க் சாக்லேட் கொடுத்தேன். அத நீ 3த்துமே சாப்பிட்ட. மீதி எவ்வளவு இருக்கும்? காலி கவரு. காலி கவரு சார். எக்ஸாம்பிள் சொல்கிறது பழத்தை சொல்லியிருக்கலாம்ல. என் அக்கா பார்க்குற மாதிரி இருக்கு. நீ ஓட்டாளுக்கு ஒரிஜினலா பிறந்திருந்தா அந்த 5 லட்சம் வாங்கி கொடுத்துட்டு பேசுறா. அண்ணாமலை கேப்பனக்காக மாட்டேன் சொல்லுங்க. எதுக்குள்ள சம்பந்தமே இல்லாமல் யாரையும் இழுக்கிங்க. சும்மா இருக்கல. நேர் தேமா நிறைய நேரம் அம்மா என்னப்பா கூப்பிட்டியா? இல்லம்மா தமிழ்ல பப்ளிகிசம் கிழக்காம படிச்சுட்டு இருக்கம்மா. உன் வேலையை பாருமா. முத்தங்குட்டு வாட்டாம்ல. ஏய் என்ன பழக்கம் இது? கேர்ள்ஸ் வித் டைம் மிஷின். நான் தான் உங்கள் பேத்தி. உண்மையாவா? ஓகே. அப்போ பாய்ஸு உத்தமவனே ஆப்பிள் தலையில விழுந்தா ஆப்பிள் சாப்பிட்டோமா கிளம்புனோமா இருக்கணும். அதை விட்டுட்டு ஆராய்ச்சி புண்டை நாம் பண்ணிட்டு இருக்க கூடாது. இது எனக்கு ரொம்ப நாள் ஆசைலாம் இல்லை. பரவாயில்ல, எனக்கு கூட இந்த ஆசை இருக்குன்னு நினச்சேன். எல்லாருக்கும் இந்த ஆசை தான் இருக்கா? வெரி குட் வெரி குட். எனக்கு வெயில் ரொம்ப அதிகம் இல்ல? ஆமா பேப், இன்னொரு ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் வரியா? செருப்பு பிஞ்சு போகும். அது காட்டுடுறா. உங்க புத்தி உங்களை விட்டு எங்க போகும்? என்ன வேணாலும் சொல்லு, எனக்கு பழிக்க போச்சு. நான் என்னப்பா பண்ணுறது? மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக போகுது. சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? என்னப்பா முளைய வந்து அமுக்குற? வேணும்னா அமுக்கணும், தெரியாம அமுக்கிட்டேன் போங்க. சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இவரு ப்ரோ ப்ரோ நீங்க தானே அது? எது ப்ரோ எவ்வளவு பெரிய ஆள் எனக்கு தெரியும் ப்ரோ. இல்ல ப்ரோ, நீங்க வேற யாரோ நினைச்சு ப்ரோ நடிக்காதீங்க ப்ரோ. ரொம்ப டவுன் டு எர்த்தா இருக்கீங்க ப்ரோ நீங்க. இல்லையே ப்ரோ. என்ன ப்ரோ சொல்றீங்க? இதெல்லாம் உங்க அப்பா தானே? இல்ல ப்ரோ, இதெல்லாம் அப்பா இல்ல ப்ரோ. இப்போ இதெல்லாம் உங்க அப்பா இல்லையா? இல்ல ப்ரோ, அதான் ப்ரோ சொல்லின்னு இருக்கேன். நீங்க என்ன ப்ரோ நடு ரோட்ல போறீங்க? கொஞ்சம் ஓரம் போங்க. கரெக்டாக கேட்காது. அன்னைக்கு ஒரு நாள் ஒரு இன்ஸ்டா போஸ்ட பாத்துட்டு இருந்தேன். போஸ்ட் நல்லா இருக்கே, கமெண்ட்ஸ்ல எப்படி கழுவி ஊத்திட்டு இருக்காங்கன்னு பார்த்தா ஒரு பாசமிகு சகோதரி சர்வீசஸ் அவைலபிள் வாட்ச் மை ஸ்டோரின்னு போட்டிருந்தாங்க. எளியவர்களை உதவும் மனப்பான்மையை கொண்டனா என்ன சர்வீசஸ் தான் தேவைப்படுது அவங்களுக்கு. நான் அவங்க ஸ்டோரியை போய் பார்த்தேன். பாவம், போடுறதுக்கு துணி கூட இல்லாம அரையும் குறையமா சில பிக்சர்ஸ் போட்டிருந்தாங்க. மனசு குமுறிச்சு. இவங்களுக்கு எப்படியாச்சும் உதவணும்னு நினைச்சேன். என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது ஒன்னும் பண்ணாத, இந்த வாட்ஸ்அப் லிங்கை கிளிக் பண்ணுன்னு சொன்னாங்க. செஞ்சேன். அவங்க கஷ்டத்தை பூர்த்தி செய்யற மாதிரி ஒரு மெனு கார்டு அமைச்சிருந்தாங்க. பிரைசஸ் கொஞ்சம் ரீசனபிளா தான் இருந்துச்சு. ஏன் வசதிக்கு ஏத்த மாதிரி ஒரு டொனேஷனை செஞ்சு வீடியோ கால் மூலியமா 1 ஹவருக்கு அட்வைஸ் தரலாம்னு நினைச்சேன். வீடியோ கால் செஞ்சாங்க. சுமார் 1 மணி நேரம் கழிச்சு ஒரு 10 மிஸ்ட் கால் வந்திருந்துச்சு. யாருன்னு விசாரிச்சா அந்த சகோதரியோட உண்மையான அண்ணன் கூப்பிட்டு தங்கச்சி நல்லா இருக்காங்களா அப்படின்னு நலம் விசாரிச்சு. அவன் நல்லா இருக்கிற, நீ மான மரியாதையோட இருக்கணும்னா 1.5 லட்ச ரூபா தானு ரொம்ப அன்போட தான் கேட்டாரு. அவர் யதார்த்தமா கேட்க நானும் பதார்த்தமா கொடுத்துட்டேன். ஆரல் ஆஃப் த ஸ்டோரி, கஷ்டத்துல இருக்காங்கன்னு அன்பை செலுத்தாதீங்க. டப்பி சாஜிட்டு பொழப்ப பாருங்க. பெட்டர் சிட்டிசன். நிறைய பேர் அடி வாங்கியிருப்பாங்களே. அது எவ்வளோ ஃபன்னாக சொல்லியிருக்கிற பத்தியா? மண்டை சரியான மண்டையெல்லாம் இருக்கு. கண்டென்ட் வேற லெவலியாயோ. தீப் என்கிட்ட 24 கேரட்ல ஒரு நெக்லஸ் கேட்டா. பட் நான் வந்து 22 கேரட்ல ஒரு நெக்லஸ் வாங்கி கொடுத்தேன். 2 கேரட் கம்மி. இதுக்காக கோச் கிட்ட என்கிட்ட பேச மாட்டா. நீங்களே கேளுங்க ஏன்னு. இவனை எண்ணி பாரு, கரெக்டாக தான் இருக்கும். 2 தான் கம்மியா இருக்கும். பாஸ் பண்ணி இன்னி பக்கம் நேரம் இல்லப்பா.
கவலைப்படாதீங்கம்மா, என்கிட்ட ஒரு சிஸ்டம் இருக்கு. அது உங்க வலியை குறைக்க உதவும். உங்களுக்கு ஓகேனா உங்க வழியில பாதிய குழந்தையோட அப்பாவுக்கு ஷேர் பண்ணிடலாம். எனக்கு ஓகே. என் பொண்டாட்டிக்காக நான் என்ன வேணா செய்வேன். சரி, 20% ஆஃப் பெயின் குழந்தையோட அப்பாவுக்கு போகணும். ஓ, எனக்கு ஒண்ணுமே தெரியலையே. நல்லா இருக்கு, 40 வைங்க. இதோ வச்சிட்டேன். வாவ், அருமையா இருக்கு இந்த சிஸ்டம். ஒரு நிமிஷம். சொல்லு மச்சி. மச்சி, கிட்னில கல்ல தான் வந்துச்சா தெரியடா, வயிறு கடமுடாந்துரா. அதெல்லாம் ஒன்றும் இருக்காதுடா, செக் பண்ணி பாரா. நீங்க 60 வைங்க டாக்டர். மச்சான் வயிறு வீங்குதுடா. டேய், இங்க எனக்கு 100ல வைக்க. 100ல வைக்க. இதான் நடக்கு. கணவனை ஏமாற்றி மாமியாருடன் மருமகள் ஓட்டம், அதிர்ச்சியில் மாமனார். வர வர யார் இழுத்துன்னு ஓடுறதுன்னு விவசாயம் எல்லாம் போகுது. என்னம்மா அது என்ன ஏதாச்சும் பையனை லவ் பண்ணிட்டு வந்து நிக்கிறியா? இல்லப்பா. அதானே, அவ என் பொண்ணு என்ன மாதிரி தானே இருப்பா. பொண்ணை லவ் பண்றேன்ப்பா. என்ன சொன்ன? நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன்ப்பா. உன்னையெல்லாம் பெத்து படிக்க வச்சு வேலைக்கு அனுப்பி ஒரு ஆள் ஆக்குனா பொண்ணை லவ் பண்றேன்னு வந்து நிக்கிற. உனக்கு அடுத்து தங்கச்சி ஒருத்தி இருக்காளே. நானும் ஒரு பொண்ணத்தான் லவ் பண்றேன். அப்ப இந்த வீட்டுல ஒருத்தரும் ஆம்பளை லவ் பண்ணல. நான் பண்றேன்பா. வானவெளி நட்டகாசங்கள். வணக்கம் சார். நான் எப்பெல்லாம் உங்க வீடு தாண்டி வரணும் அப்பெல்லாம் உங்க வீட்டுக்கும் எனக்கு ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கிற மாதிரியே இருக்குது சார். உங்க ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்ல யாரா இருந்திருக்காங்களா? ஒருவேளை அவங்களோட மறுபிரிவியா நான் இருந்திருப்பேன்னு தோணுது சார். யாரும் சாவலப்பா, இனிமேதான் அவன் சாவ போறான். சாவ போறானா? யாரு? என் பையன் தான். பையனா? குடியாரன் நாய. வீடு எதுவும் உங்க அப்பா யாருன்னு கூட தெரியாத அளவுக்கு குஷ்டு வந்துட்டு என் தாலி இறக்குறேன். உள்ளவா உன்னை சூப்படி. ஒரு பிச்சைக்காரன்ட்ட இவ்வளவு பணமா? என்ன சம்பாத்தியம்? நான் மாமூல் வாங்குற இடத்துல வந்து பிச்சை எடுக்க வராதா, பிச்சை எடுக்க வராதா, பிச்சை எடுக்க வராதா எத்தனை தடவை உன்னை விட அதிகமா சம்பாதிக்கிற திமிரா உனக்கு? உன்னே வச்சுக்கிறேன். இவனை எப்படி தூக்குறது? எப்படி நம்ம ஃபாலோ பண்ணுமா? அப்ப தூக்கிற வேண்டியதான். இப்ப என்ன நடந்து போச்சு இங்க வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? சும்மா ரேட்டியா, நீங்க செய்யறது பிச்சை எடுக்கிறத விட கேவலமா இருக்கு. இப்போ அந்த கண்டென்ட்டை விட்டுட்டோம்ப்பா, என்னை விடுங்கப்பா. ரியாக்ஷன் வீடியோ போட்டால் இன்கம் வீடியோ போடுங்கன்னு சொல்கிறீங்க, இன்கம் வீடியோ போட்டால் ரியாக்ஷன் வீடியோ போடுன்னு சொல்லுங்க. ஒரு சில பேர் ரெண்டுமே போடாதுன்னு சொல்கிறீங்க. நான் என்னடே பண்ணுறது? ஆல்ரெடி பார்த்துருக்கேன், பக்காவாக இருக்கும். நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆமா சார். அப்ப நானும் அந்த மாதிரி நினைச்சது தப்பு இல்லையே. கிட்டத்தட்ட 2 பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. நான் உன் பூச்சாண்டிகள்லாம் நாட்டுங்கிறவன் இல்ல, அலற விடுறவன், அடங்காத. அந்த லுக்கு தான் மாசம். இன்னைக்கு என்னாச்சு, ரொம்ப இருமல் வருது. ஆர்சிபி ஸ்குவாட், ஆர்சிபி ஃபேன்ஸ். 13 சோக்கரா இருந்தா எப்படி படிக்கிறது? 13 ஜோக், 12 ஜோக்கரா இருந்தா எப்படி படிக்கிறது? கரெக்ட் தானே? வணக்கம் கோயம்புத்தூர், நான் கோயம்புத்தூர். இந்த வேற லெவல் சைக்கிள் வந்து உங்களுக்கு கிவ் அவே ஃப்ரீயா கொடுக்க போறேன். இந்த சைக்கிள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நீங்க ஒண்ணுமே பண்ண வேணாம். ஒண்ணு மட்டும் பண்ணா போதும். ருத்ரா சைக்கிள் ஃபாலோ பண்ணும், அது மட்டும் தான். டேக் பண்ணிருப்பேன், மென்ஷன் பண்ணிருப்பேன். இது மட்டும் ருத்ரா சைக்கிள் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. அப்புறமா கமெண்ட்ஸ்ல கிரீன் ஹார்ட், எல்லோ ஹார்ட், ப்ளூ ஹார்ட், இந்த 3 ஹார்ட்டும் போடுங்க. எந்த ஹார்ட்டுக்கு லைக்கே வரலையோ அவங்கதான் இந்த சைக்கிளோட வின்னர். உங்களை 3 ஹார்ட்டையும் போட்டு என் கமெண்ட்டுக்கு லைக் பண்ற ஒரு வாங்க. அது கூட காமெடி இல்லை, அதுக்கு ஒரு லைக் பண்ணிருக்காங்க. என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் வானவில் சொன்னாலும் பரவாயில்ல, நீ அந்த சைக்கிளை வேகக்கூடாதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ லைக் போட்டு இருக்கா பாருல. நீ நல்ல வருடாடே. பூவும் பூவும் சேர்ந்தா நறுமணம், நீயும் நானும் சேர்ந்தா திருமணம், இப்போதைக்கு அன்பு தமனா. சோ இப்போ வந்து ட்ரெண்டிங்ல இருக்குது அமரன் டைலாக். நீங்க பேசினதுதான் அந்த டைலாக் வந்து கொஞ்சம் நடிச்சு காட்டுங்க பார்க்கலாம். ஏய் மவுண்டி செட்டா இந்துல வைக்க வர்கீஸ், மின்னலே ஜன்னலே
கண்ணிலே மின்னிலே சக்கரை என் சக்கரை. அவ்வளோதாங்க, சாங் முடிஞ்சிருச்சு. சாங் முடிஞ்சிருச்சு. நன்றி, வணக்கம். தேங்க்யூ. தேங்க்யூ. ஆனால் இதில் கூட அந்த ஆங்கர் சிரிக்கிறத கூட காட்டினாங்க. ஆனால் ஒரு சில வீடியோலாம் அந்த ஆங்கர் சிரிக்கவே மாட்டாங்க. எப்படி அவங்களே சிரிக்காமல் இருக்க முடியுது? நமக்கே சிரிப்பாக இருக்க முடியல. காய்ஸ், இதை சொல்ல மறந்துட்டேன் பார்த்தீங்களா? அதாவது நம்மகிட்ட ஒரு டெலகிராம் சேனல் இருக்குது சரிங்களா? சேனல் நேம் வந்து ஆஃபர் தான் 2020. இதில் என்ன பண்ணுவோம்னா ஆஃபர்ஸ்லாம் எடுத்து போட்டுக்கிட்டே இருப்பேன். இப்போ ஆஃபர் வருதுன்னா உடனே எடுத்துனால யூடியூப்பில் போட முடியும். பட் அந்த ஆஃபர் வந்ததுக்கப்புறம் நான் வீடியோ ஷூட் பண்ணி அதெல்லாம் போடுறதுக்குள்ளே ஆஃபரே காணாமல் போயிடும். அதனால் வந்து டெலகிராம் சேனலில் ஒன்றே எடுத்து போட்டுரும். ஸ்க்ரீன்ஷாட் தானே டக்குன்னு எடுத்து போட்டலாம். இதில் உங்களுக்கு என்ன யூஸ்னா, இப்போ ஏதாவது நீங்கள் ப்ராடக்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா ஒன்றே பார்த்துக்க முடியும். அப்படி இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. டெலகிராம்லேயே மேலே சர்ச்னு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு இப்போ உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. அந்த என்ன ப்ராடக்ட்டோ அதை நீங்கள் சர்ச் பண்ணாலே போதும். அந்த பொருள் வந்து ஆஃபரில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அது மூலமாக எனக்கும் கொஞ்சம் கமிஷன் கிடைக்கும் நீங்கள் வாங்குறதுனால. ஸோ உங்களுக்கு ஏதாவது பொருள் வந்து ஆஃபரில் வாங்கினா மட்டும் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கமெண்ட்டில் பின் பண்ணி வச்சுருக்கேன் சரிங்களா? மறக்காமல் தொட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஐயோ, இதை மாதிரி தான் பார்த்தீங்களா? வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிட்டு போங்க. பிடிக்கல என்ன பிடிக்கல அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு போங்க சரிங்களா? அப்போ தான் நமக்கு எதாவது தெரியும் என்ன தப்பு பண்ணுறேன் அப்படின்னு. சரி, குட் நைட், டாட்டா.